ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொண்டக்கடலை வச்சு சப்பாத்தி குருமா செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வருங்க. பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன். தட்டு போட்டு மூடிக்கங்க, இல்லைனா பச்சை மிளகாய் வெடிக்கும் எண்ணெயில். நான் வீடியோவுக்காக அப்படியே எடுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம், அதில் 4 பல் பூண்டு, தோல்லாம் உரிக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். பூண்டு, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்ததும் அதில் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் வந்து நேராக மாறாமல் வறுத்துக்கோங்க. லைட்டாக வாசனை வந்தால் போதும். இப்போ அதையும் வறுத்தாச்சு. எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 பட்டை சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, பட்டையும் நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல ஷேப்பில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை தண்ணி ஊற்றி அரைக்கணும். அந்த தண்ணிக்கு நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருந்தது, அந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். நீங்களும் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பேஸ்ட்டாக இருக்குல்ல, இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லாவே வெந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. தக்காளியில் எதுவுமே லைட்டாக தான் தெரியுது, ரொம்ப தெரியலை. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 1 கப் கொண்டக்கடலை சேர்க்க போகிறோம். வேக வச்ச கொண்டக்கடலையை நான் முத நாள் நைட்டே கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன் தண்ணியில். காலையில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ குருமா செய்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டக்கடலையை ஊற வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வைங்க 2 நிமிஷத்துக்கு. கொஞ்சம் திக்காகட்டும் குருமா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காகிடுச்சு. குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.